குதிரை பேரம் இந்த சொல்ல அடிக்கடி இப்போ நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? இந்த தாவேகா ஆட்சி வந்து ஒரு மைனாரிட்டி அரசா இருக்கு. இந்த மைனாரிட்டியை மெஜாரிட்டி ஆக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து அந்த கட்சிக்கு இருக்கு. இந்த ஜனநாயகம் வந்து கேலி குத்தாயிடுச்சு. இது எந்த கட்சினா யார்கிட்ட போய் சேரட்டங்க. ஆனால் 5 ஆண்டுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய சொந்த ஆதாயத்துக்காக, சொந்த காரணத்துக்காக யாருமே பாரபட்சமாக 2 தரப்புலையுமே நடக்குதுன்றாங்க. நம்ம அதை அப்புறம் பேசுவோம். திமுக தரப்புலையும் நடக்குது, தாவேகா தரப்புலையும் நடக்குதுன்றாங்க. நம்ம அதை பற்றி பேசுவோம். இன்னைக்கு தாவேகா பண்ணுது, நாளைக்கு திமுக பண்ணோம், நாளைக்கு அண்ணா திமுக பண்ணோம். வேற எந்த இந்தியாவில் எந்த கட்சி வேணாலும் பண்ணோம். இதை மூத்த அரசியல் தலைவர் சொல்றாரு. விஜய் சொன்னாரு 2 எம்எல்ஏக்களை நீங்க ராஜினாமா பண்ணுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. இது எப்படி பார்த்த வார்த்தை பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் முதுகுல குத்துற அரசியல். எனக்கு இந்த கேவலமான அரசியல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாவது இருந்தாலும் நெஞ்சில் குத்துற அரசியல் பண்ணணும். இந்த எம்எல்ஏக்கு 30 கோடிக்கு வாங்கினா, 15 25 கோடிக்கு வாங்கினா, அசிங்கமா இல்லை காய்கறி வாங்குற மாதிரி இந்த கட்சி தாவல் தடை சட்டம் ரீஃபார்ம் பண்ணணும். வணக்கம். குதிரை பேரம் இந்த சொல்ல அடிக்கடி இப்போ நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? குதிரை பேரம் சொல்கிறேன். குதிரை பேரம்னா என்னங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சதுக்குன்னா, இந்த எம்எல்ஏக்களை வந்து பேரம் பேசி விலைக்கு வாங்கி தங்களுக்கு ஆதரவாளராக அல்ல தங்களுடைய கட்சியில் சேர்க்கறதுன்னு ஒன்று இப்போ நடந்துகிட்ருக்குது. இது இப்போ சமீபத்தில் இது ஏற்கனவே இந்த சொல்லாடல் நீண்ட காலமாக இருக்க தான் செய்யுது. இப்போ அதிகமாக அந்த வார்த்தையை நம்ம வந்து கேள்விப்படுறோம், குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த சமீப காலத்தில் வந்து இந்த தாவேகா ஆட்சி வந்து ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்குது. இந்த மைனாரிட்டியை மெஜாரிட்டி ஆக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து அந்த கட்சிக்கு இருக்குது. இப்போ கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்ததே இது போன்ற எம்எல்ஏக்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்சியிலிருந்து அப்படியே ஓவர் நைட் அப்படியே கட்சி மாறி வந்து ஆதரவு தெரிவிக்கிற அந்த நிலைப்பாடு இருந்தபோது அந்த பதவியை நீக்கம் செய்யணும். கட்சி தாவல் தடை சட்டமே அப்போ தான் வந்தது. என்னென்னா, ஒரு கட்சியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு கட்சியில் மாற முடியாது. நீங்கள் அந்த பதவியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தகுதி இல்லாமல் போயிருப்பா, தகுதி இழப்பீங்க அந்த பதவிக்கு. அது எம்எல்ஏ பதவியாக இருக்கட்டும், எம்பி பதவியாக இருக்கட்டும், அந்த தகுதியை வந்து நீங்கள் இழந்துருவீங்க. அதனால் என்ன செய்ய வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு எம்எல்ஏ வந்து எம்பி வந்து அந்த தகுதியை இழந்துருவார். அப்போ அது என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. கடந்த காலத்தில் வந்து இது பெரும்பாலும் வந்து எம்பிக்கள் பல பேர் வந்து பாராளுமன்றத்தில் வந்து கட்சி தாவல் இந்த கட்சியிலேருந்து ஓவர் நைட்டுக்கு வந்து இன்னொரு கட்சி பொழுது முடிஞ்சால் ஒரு கட்சிக்கு மாறிடுவான், அப்படி இருந்தது. ஸோ அதனால தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் என்பதே கொண்டு வரப்பட்டது. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனையே கிடையாதுங்க, அவ்வளோதானே. அப்போ நாங்கள் என்ன கேட்டோம், எம்எல்ஏ பதவி தானே போயிடும், ஏன் பதவி போகணும், நானே ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு செய்கிறாங்க. கேட்டால் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துடுறாங்க. இப்படி சேரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு இடைத்தேர்தல் வந்து கட்டாயமாக திணிக்கப்படுது. நான் வந்து இப்போ யார் வந்து குதிரை பேரம் பேசினாங்கிறத பிறகு நான் சொல்கிறேன். யாருமே பாரபட்சமாக 2 தரப்புலையுமே நடக்குதுன்றாங்க. நம்ம அதை அப்புறம் பேசுவோம். திமுக தரப்புலையும் நடக்குது, தாவேகா தரப்புலையும் நடக்குதுன்றாங்க. நம்ம அதை பற்றி பேசுவோம். முதல்ல இப்போ நம்ம வந்து பேச வேண்டியதே எனக்கு கேட்டேன், அந்த கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தது. இப்போ அது பயனற்று போச்சு. ஏன்னு கேட்டால், அவ்வளோதானே, பதவி போயிடும், நாங்களே ராஜினாமா பண்ணிடுறோம், நீங்கள் என்ன பதவி விட்டு நீங்கள் நீக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து பதவி விட்டு இவங்க வந்து ராஜினாமா பண்ணிடுறாங்க. வேற ஒரு கட்சியில் போய் ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்துடுறாங்க. இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், அந்த வாக்களித்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது என்னங்க இது, நாங்கள் வந்து இவருக்கு வாக்களித்தோம், வாக்களித்தவர் வந்து நான் கேட்டால் வந்து வெற்றி பெற்றவர் பதவி ராஜினாமா பண்ணி இன்னொரு கட்சியில் போய் சேர்றாரு, இது எப்படி சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த கேள்வி வந்து எல்லா வாக்களித்த அத்தனை பேர்கிட்டையும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகம் வந்து கேலி குத்தாயிடுச்சு. இது எந்த கட்சினா யார்கிட்ட போய் சேரட்டங்க. ஆனால் 5 ஆண்டுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய சொந்த ஆதாயத்துக்காக, சொந்த காரணத்துக்காக, அவர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முரண்பாடுகள் இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது, அவர் அந்த கட்சியை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் எம்எல்ஏவை நீடிக்கலாம், கட்சியை விட்டு நீங்கள் விலகலாம். இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்தால் தான் பிரச்சனை. நீங்கள் அந்த கட்சியிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலகிடுறீங்க, வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் வந்து தொடரலாம் தாராளமாக. ஆனால் நீங்கள் என்ன செய்யறதுன்னா வந்து அந்த கட்சியை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜினாமா பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு கட்சியில் போய் சேர்றீங்க, மீண்டும் அந்த இடத்துல தேர்தலில் நிற்கிறீங்கன்னா அப்போ என்ன ஆகும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கட்சியில் இருக்கிறீங்க, இவ்வளோ பேர் கட்சியில் இருக்கிறவங்க கூட ஒரு கட்சி தலைமையில் வந்து கருத்து வேற்றுமை இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா
அந்த எம்எல்ஏ பணின்றது அந்த மக்களுக்கு செய்யணும் தானே. அப்போ அந்த கட்சி தலைமையில் கூட அவங்க பேசாமல் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முரண்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒதுங்கி ஒரு ஓரமாக கூட இருக்கலாம். மக்களுக்காக வேண்டி, மக்களுக்காக நீங்கள் அந்த கட்சியோட பொதுக்குழுக்கு போகாதீங்க, செயற்குழு போய் எதுவும் போகாதீங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினராக ஒரு மூலையில் இருங்க. 5 ஆண்டு காலம் தானே, 50 வருஷத்துக்கு கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா வந்து அந்த தொகுதி மக்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து கோரிக்கை மூலமாக கேட்டு பெற முடியும். அந்த தொகுதி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அதுக்காக தான் அந்த மக்களை வாக்களித்தாங்க. இப்போ அந்த மக்கள் வந்து வாக்களிச்சதை நீங்கள் மதிக்காமல் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா, அது வந்து நான் அந்த பதவி நான் ராஜினாமா பண்ணுறேன், இது ஒன்றும் வந்து கவர்மெண்ட் உத்தியோகம் கிடையாது, அரசு உத்தியோகமாக இது, நான் இன்டர்வியூ பண்ணி முடிச்சுட்டு வந்தேன், நான் படிச்சுட்டு வந்தேன், எனக்கு வேணாம், நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி. அதில் நீங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியில் முரண்பாடுகள் இருந்தால் கூட, கட்சி தலைமையில் முரண்பாடு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூலையில் உட்காந்து அந்த மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு போங்க. கட்சியோட கூட்டத்தில் கலந்துக்காதீங்க, அல்லது பொதுக்குழுவில் கலந்துக்காதீங்க, செயற்குழுவில் கலந்துக்காதீங்க. இதுதானே அந்த மக்களுக்கு செய்கிறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அப்படியே வந்து இங்கே இன்னொரு கட்சியில் சேர்ந்து திருப்பி மீண்டும் வந்து அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து எலெக்ஷன் நிற்பேன்னு சொல்கிறது, இது எவ்வளோ ஒரு பெரிய துரோகம் பாருங்கள். இதை பட்டவர்த்தனமாக இப்போ தெரிய வருது என்னென்னா, இப்போ இன்னும் ஒரு சட்டம் தேவைப்படுது. அதுதான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் போல் ஒரு எம்எல்ஏ வந்து அவர் விருப்பப்படி ராஜினாமா பண்ணுறதுக்கு கூட வந்து ஒரு தடையை வந்து ஏற்படுத்தணுன்ற மாதிரி இருக்குது. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி வந்து இவர் வந்து துரோகம் பண்ண முடியும், எப்படி அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இவர் விருப்பத்துக்கு இவர் ராஜினாமா பண்ண முடியும்? அப்படியே ஒரு காரணம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியான காரணங்கள் இருந்தாலும் கூட சொல்லலாம் இல்லையா, மருத்துவ ரீதியான காரணங்கள் தான் சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு அவசியம் ஏற்படுது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவர் வந்து விருப்பப்பட்டு அவர் ராஜினாமா பண்ணார்னா, அடுத்து இரண்டாவதாக யார் வந்து அங்கே வந்து கூடுதல் வாக்கு பெற்றிருந்தாங்களோ அவங்க சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுறதுக்கான அந்த வாய்ப்பு இருந்துன்னு வச்சுங்க. அப்போ இவன் வந்து ராஜினாமா பண்ணுவானா? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுவானா? இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் 6-7 பேர் பண்ணிட்டாங்க. யாராவது பண்ணுவாங்களா? அடுத்து வர நபருக்கு நீங்கள் ராஜினாமா பண்ணாலும் கூட அங்கே சட்டமன்ற உறுப்பினராக அடுத்து யார் கூடுதல் வாக்கு பெற்றிருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து தேர்வு செய்யணுன்ற, அவங்க எம்எல்ஏவை செயல்படுவாங்கன்ற அந்த ஒரு சட்டம் இருந்ததுன்னா இப்போ ராஜினாமா பண்ண மாட்டான். இப்போ தேவையற்ற இன்னொரு இடைத்தேர்தலும் வந்து அவசியம் இல்லாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு இடைத்தேர்தல் திணிக்கப்படுது. இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி, மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆளுங்கட்சி எப்படி குறுக்கு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெஜாரிட்டி பெறுதுன்றதை நம்ம இந்த கண் கூட நம்ம பார்க்குறோம். இது எவ்வளோ பெரிய வந்து இந்த இந்திய ஜனநாயகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேலி குத்து பாருங்கள். இன்றைக்கி தாவேகா பண்ணுது, நாளைக்கு திமுக பண்ணோம், நாளைக்கு அதிமுக பண்ணோம், வேறு இந்தியாவில் எந்த கட்சி வேணாலும் பண்ணோம். இதே ஒரு முன் உதாரணமாக ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மெஜாரிட்டி கொடுக்கல. இது வந்து குறுக்கு வழியில் மெஜாரிட்டி பெறுவதற்கான வாய்ப்பு தானே. நீங்கள் எந்த கட்சியில் வேணால் அதிமுகலேருந்து வரட்டும், திமுகலேருந்து வரட்டங்க, எந்த கட்சியிலேருந்து வரட்டங்க, எம்எல்ஏ வந்து நின்னவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலுக்கட்டாயமாக அவர் வந்து திட்டமிட்டு அவர் வந்து ராஜினாமா பண்ணுறாரு. அப்போது அதுவும் 1 மாதம் கூட ஆகவே இல்லை. இது மாதிரி எங்கேயுமே வந்து இதுதான் உலகம் முழுதும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த இந்திய ஜனநாயகம் எப்படி இருக்கு பாருங்க. 5 வருஷத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து என்ன செய்றாரு, என் விருப்பம்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் போய் அடுத்த நாளே சேர்றாரு, அடுத்த வாரத்தில் போய் சேர்றாரு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நிற்க வைக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னது யாருன்னு கேட்டால் ஒரு மூத்த பாராளுமன்ற புலி, மூத்த அரசியல் தலைவர் சொல்கிறாரு, விஜய் சொன்னார் 2 எம்எல்ஏக்களை நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார். இது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள், எவ்வளோ பட்டவர்த்தமான வார்த்தை. நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார். நான் கேட்டேன், எங்கள் ஒரு எம்எல்ஏ வந்து நான் திமுகலே இருக்கிறேன்னு போயிட்டாரு, ஒருத்தர் வந்து எங்கள் கூட இருக்கிறேன் ஆனால் நான் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. இதை ஒரு மூத்த தலைவர் சொல்கிறாரு பாருங்க. உள்ளபடியாக அந்த மூத்த தலைவர் கொந்தளிக்க வேண்டாமா? இது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு கொந்தளிக்க வேண்டாமா? இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் காரணத்துக்காக இதை நீங்கள் சகிச்சுக்கிறீங்க. அதுக்கு 1000 காரணம் திமுக மீது சொல்லுவீங்க, அதிமுக மீது சொல்லுவீங்க. இது கட்சி சார்பே கிடையாது. இது வந்து பார்த்தா முழுக்க தன் சொந்த கட்சியில் இருந்த ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் இல்லையா? ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார், அது கூட்டணியாக கூட இருக்கட்டுமே. ஆனால் இப்போ சின்னத்திலே கூட நீங்கள் விருப்பப்பட்டதுன்னு சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி தலைமை சின்னத்தில் வந்து தலைமை வைக்கக்கூடிய அந்த கட்சியிலேருந்து அந்த சின்னத்தை உதயசூரிய சின்னத்தில் நின்னீங்க தேர்தலில், தெரிஞ்சாலும் நின்னீங்க. அப்புறம் இது மிகப்பெரிய ஒரு கேலி குத்தான ஒரு அரசியலாக பார்க்குறேன். இதில் நான் அரசியலே நான் பேசவே இல்லை, இந்த கட்சி அந்த கட்சிலாம் இல்லை. பொதுவாக அது இன்றைக்கி தாவேகா பண்ணுது, நாளைக்கு திமுகவும் இதே தான் பண்ணும், நாளைக்கு அதிமுக இதே தான் பண்ணும். இப்போ திமுக இப்போ பண்ணுதுன்னே சொல்கிறாங்க.
அதில் அடிப்படையில் உண்மை கூட இருக்கலாம். ஏன்னா பிடிப்பட்ட நபர்கள்லாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு அந்த பிடிப்பட்ட நபர்கள் குறித்து நமக்கு தெரியும். ஏன்னா இவங்க நேர்மையற்றவங்க. காசு வாங்கிக்கிட்டு நான் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து புள்ளி விவர கணக்கு சொல்கிறேன்னு சொன்ன ஆள் தான் அந்த திருநாவுக்கரசுன்ற நபர். எனக்கு நல்லா தெரியும். போன முறை நான் வந்து கடுமையான விமர்சனம் பண்ணும்போது இரவு ஃபோனில் வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் நீங்கள் வந்து என்ன இந்த மாதிரி நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு பேசுனா யார்ட்டையும் காசு வாங்கலைன்னு. ஏங்க காசு நீங்கள் வாங்கலன்னு இருக்குதுங்க. சில விஷயங்கள் தகவல்கள் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதாரப்பூர்வமாக இருக்கும்போது அது ஆளுங்களுக்கு ஆள் காட்டி வேலை நம்ம செய்ய முடியாது. ஆதாரம் மனிதராக இருந்தால் எப்படி ஆள் காட்ட முடியும்? ஆதாரம் பேப்பர் வடிவத்தில் இருந்தால் காட்ட முடியும், அல்லது ஆதாரம் வேறு ஏதோ ஒரு வந்து சிடி வடிவத்தில் இருந்தால் காட்ட முடியும். ஆதாரம் என்பது ஒரு நபர் என்னும்போது பார்த்தீங்கன்னா அவரை எப்படி நம்ம அடையாளம் காட்ட முடியும்? அதனால் இவரை பற்றி இருக்க ஊருக்கே தெரியும். இவர் வந்து கடந்த காலத்தில் இவர் வந்து இந்த புள்ளி விவர மேதை என்ற பற்றி அந்த லயோலா காலேஜ் பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து அவர் வந்து ரொம்ப நாள் இந்த ஓடிட்டு இருந்தார். இன்றைக்கி அவர் பிடிபட்டுருக்காரு. நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பாரபட்சமாக நான் சொல்கிறேன். திமுக தரப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் 2 எம்எல்ஏக்களை வந்து பண்ணுறதுக்கு முயற்சி. நம்ம 15 எம்எல்ஏலாம் சொல்கிறாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஒரு 1-2 எம்எல்ஏக்களை வந்து பார்த்தீங்கன்னா அணிமாறினா இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கணும் கூட செஞ்சுருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் முதுகில் குத்துற அரசியல். எனக்கு இந்த கேவலமான அரசியல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓப்பனாக சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் நெஞ்சில் குத்துற அரசியல் பண்ணணும். இது வந்து முதுகில் குத்துற அரசியல். இது யார் பண்ணாலும் தப்பு தான். அது தாவேகா பண்ணட்டும், திமுக பண்ணட்டும், யார் பண்ண இது என்ன அசிங்கமாக இருக்குன்னா, இந்த எம்எல்ஏ வந்து கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளடிச்சு வச்சுக்கிட்டு இந்த எம்எல்ஏக்கு 30 கோடிக்கு வாங்கினா 15-25 கோடிக்கு வாங்கினா அசிங்கமாக இல்லையே? காய்கறி வாங்குற மாதிரி. இதுதான் வந்து பேரம்ன்றதே இதுதான். அசிங்கமான ஒரு அரசியல் நடந்துட்டுது. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ரொம்ப தெளிவாக எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் ரீஃபார்ம் பண்ணணும். ஒரே வார்த்தை. இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் என்பதை ரீஃபார்ம் பண்ணி இது போன்ற எதிர்காலத்தில் வந்து ஒரு மைனாரிட்டி அரசு வந்ததுன்னா அதை மெஜாரிட்டி வந்து ஆக்கிறதுக்கான முயற்சிகள் செய்யும்போது மாற்று கட்சியிலேருந்து அது இன்றைக்கி வந்து அதிமுகன்னு சொல்லிட்டு அப்படியே கொக்கரிச்சு சிரிக்கலாம் முடியாது. எடப்பாடி பழனிசாமி மாதிரி நம்ம வந்து உணர்வற்று சிரிக்க முடியாது. சரிங்களா? அவர் வந்து இதை ஈஸியாக எடுத்துக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் அதிமுக வந்து கொடி இருக்குது, சின்னம் இருக்குது, கட்சி இருக்குது, ஜெயலலிதா இருக்கிறாங்க, எம்ஜிஆர் இருக்கிறாங்க. இதை வச்சுட்டு அவர் காலத்து தலையில் நான் முடிவு பண்ணிட்டாரு. கட்சி அவருக்கு என்ன ஆனாலும் அதை பற்றி கவலை கிடையாது. போகக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபராக அவர் நினைக்கிறாரு. கூட இருக்கிற தொண்டர்கள் யாரும் ஓட்டு போகிற போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்கல. அது வேறு விஷயங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அதிமுக நாளைக்கு பிஜேபிக்கு நடக்கலாம், நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு நடக்கலாம். மைனாரிட்டி அரசு உள்ள கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெஜாரிட்டி ஆக்கிறதுக்கு குறுக்கு வழிகளை இப்படி வந்து கையாளுறதுன்றது நாளைக்கு ஏன் இந்த தாவேகா கூட நாளைக்கு நடக்கலாம். ஏன் இப்போவே நடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதனால் இப்போ ஒரு பொதுவான விஷயமாக நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் என்பது செல்லத்தக்கதல்ல, அதை ரீஃபார்ம் பண்ணணும், இன்னும் வந்து கடுமையான விதிகளுக்கு உட்படுத்தணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து தேர்வு செய்ய சட்டமன்ற உறுப்பினர் எந்த அடிப்படை காரணம் வந்து கொண்டு இவர் வந்து ராஜினாமா செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ராஜினாமா செய்யக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த செய்யும்போது அந்த தொகுதி மக்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய அந்த கடமைகளை யார் செய்கிறது? மறுதேர்தல் என்பது கட்டாயம் நடந்து தான் தேரணுமா? இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை வந்து ரீஃபார்ம் பண்ணியே தீரணும். அப்போ இதெல்லாம் வந்து இந்த கேள்விகளெல்லாம் ஆய்வு எடுத்துமா. உள்ளபடியே நான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப அநீதியான போக்கு. இது இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை வந்து ரீஃபார்ம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிளாஸ் இருந்தால் சரியாக இருக்கும். வெற்றி பெற்ற நபர் முதல் கட்டமாக அதுலேயும் கூட கோல்மால் நடக்க வாய்ப்பு. வெற்றி பெற்ற நபர் வந்து கட்டாயம் ராஜினாமா பண்ணுறோன்ற சூழ்நிலை ராஜினாமா பண்ணார்னா உடல் ரீதியான ஹெல்த் ப்ராப்ளம் சொல்லி ராஜினாமா பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா அடுத்து 2வது வந்த நபர் வந்து அங்கே சட்டமன்ற உறுப்பினராக வந்து தொடரலாம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இல்லை மறுதேர்தல் தான் வாய்ப்பு, இதெல்லாம் பண்ணாலும் மறுபடியும் ஏதாவது கோல்மால் நடக்குங்க, ஏன்னா ஒருத்தனை போட்டு தள்ளிப்பாங்க, அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏன்னா அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடனே என்ன செய்வான்னு கேட்டால், அப்படியா 2வது வந்த நபர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுமா, உடனே அந்த எம்எல்ஏ போட்டு தள்ளுறான்னு அதெல்லாம் நடக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தா ரீஃபார்மேஷன்றது கட்டாயம் அவசியம். ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்றது சட்ட வல்லுநர்கள் வச்சு இது ஒரு செக் வைக்கணும். யாருக்கு? இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பணத்தை வாங்கிக்கின்னு கட்சியை வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சி மாறுறான் பாருங்க, அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் செக் வைக்கிற மாதிரியான ஒரு விதிகள் வந்து மாற்றப்படணும். இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபார்ம் பண்ணுன்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.